இளைஞர்களும் சேர்ந்து அவங்களுடைய சொந்த நிலப்பணங்களை எல்லாம் விட்டு சொந்தமாக இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விற்று இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து அந்த காசை பூரா ஒன்னா கொண்டு பொதுவா வச்சு அனுபவிச்சாங்கன்னு எழுதியிருக்கோம். அவங்களுக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் பேரு. இத ஆங்கிலத்துல சொல்வதாக இருந்தா கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாருங்கள். யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்ந்துக்கலாம். கம்யூனியன், அதான் கம்யூனிஸ்ட். கம்யூனிசம்ங்கிறது அங்கதான் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தொடங்குது. கம்யூனிசம் தனக்கென சொந்தமாக எந்த விதமான காசு பணம் சொத்து இது எதுவும் தனக்கும் சொல்லி வச்சிருக்கூடாது. நம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். பணம் எப்பொழுது நம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ அந்த திருட்டு இருக்காது. என்னுடைய சொத்து உன்னுடைய சொத்துன்னு இருக்கும் போதுதான் லஞ்சம் லாபம் பிரச்சனை எல்லாம் வருது. இன்றைக்கும் சொத்துனுடைய தகராறு எவ்வளவு பெருசா நடந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். சொத்துனால இவ்வளவு பிரச்சனையா வந்துருக்கு. காசுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். யாரு காசு அடிச்சுக்கிறதுங்கிறதால இத்தனை பிரச்சனைக்கு காரணம். பதவியில உட்கார்றதுக்கும் ஆசைப்படுறதுக்கு காரணம் காசு அடிக்கிறது தான். உண்மையிலேயே சமூகத்துக்கு தொண்டாற்றுவதற்கு கிடையாது. சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நிலையில் இருந்த பதவியில் இருந்த பெரியவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு அப்படி யாரும் இருப்பதாக இருந்தால் மறைக்கப்படுவார்கள், அல்லது மறைக்கப்படுவார்கள், மறுக்கப்படுவார்கள், அல்லது கொல்லப்படுவார்கள். ஏன்னா பணம்ங்கிறது அவ்வளவு பெரிய பிசாசா இருந்தது. அந்த காலத்துல கம்யூனியன் சொல்லப்படுற கம்யூனிஸ்ட் முதல்ல தோன்றியது இயேசு பெருமானுடைய அந்த இதுதான். இந்தியாவில் நம்ம பாரதத்துல பிராமணர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. தனக்கென்று ஒரு சொத்து இருக்கக்கூடாது பிராமணனுக்கு. ஆனா பிற்காலத்தில் இப்ப என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது போச்சு. பிராமணனாக இல்லை. அது போலதான் இந்துவாக இல்லை, கிறிஸ்துவனாக இல்லை, இஸ்லாமியனாக இல்லை. அதனால என்ன போச்சு தெரியுமா? இந்து மார்க்கத்தை அடிப்பதற்கு வேறொரு மதம் வேண்டாம், இந்துக்களே போதும். அவங்க அந்த மார்க்கத்தை அடிச்சுட்டாங்க. அதனாலதான் பாருங்க, இந்துக்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல, முடிஞ்சு போச்சு. இது போலதான் கிறிஸ்தவர்கள்ட்ட ஏதாவது வேத வசனத்தை சொல்லி கேள்வி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது தெரியாது, வேதத்தை தொட்டு பார்த்ததே இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் அப்படித்தான். அவங்களுடைய வேத புத்தகத்துல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா தெரியாது. ஆக அந்தந்த மதத்தை அவரவர்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே மதத்தை அழிப்பது என்பது அல்லது மார்க்கத்தை அழிப்பது என்பது அவரவரையே அழித்துக் கொள்வதாகும். மதம் என்பது வேண்டாம், ஆனால் மார்க்கம் தேவை. மார்க்கம் என்பது அவரவருடைய ஜீவனுடைய மேல்கதிக்குள்ளதாகும். அதைத்தான் மீண்டும் ஒருவரை ஸ்தாபித்துள்ளார் சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள். எப்படின்னா, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளும் எந்த பயிற்சியை செய்தார்களோ அதே பயிற்சியை இப்பொழுது மீண்டும் எடுத்து சொல்லிக் கொடுத்துள்ளார். அதற்கு பெயர் சித்த வித்தை. ஏன் சித்த வித்தை பேர் வைக்கணும்? வாசியோகம்னு சொல்றாங்களே, அது இது ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா இப்ப வாசியோகம்னு சொல்லக்கூடாது. பிராணாயாமம் இதானே, இப்ப பிராணாயாமம் சொல்லக்கூடாது. அப்ப இது என்னது பேரு? இது சித்த வித்தை. ஏன் அப்படி சொல்றீங்க? அதே தானே இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதுவே தான். ஆனால் பேர் மாற்றம் செய்ய வேண்டி உள்ளது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பிராணாயாமம் என்கின்ற பெயரிலும் வாசியோகம் என்கின்ற பெயரிலும் பல்வேறு விதமான தவறான வழிகாட்டுதல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நாமளும் வாசியோகம் தான் சொல்லிக் கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க வேற எங்கேயாவது போய் தப்பிதமா கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அது எனக்கு தெரியும்னு போயிடுவீங்க. நாங்க அது சொல்லிக் கொடுக்கறது இல்லை, நாங்க சொல்லிக் கொடுக்குறது சித்த வித்தைன்னு சொல்லி பாருங்க. அப்ப எங்களுக்கு கத்துக் கொடுங்கன்னு வருவீங்க. சொல்றது அர்த்தம் புரியுதா? ஒரே பொருளுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர் சொல்லப்பட்டது. ஆனால் காலமுக்கு தேய அல்லது கடக்க அந்த மார்க்கம் அல்லது அந்த வழி, அந்த பயிற்சி தவறாக கற்பிக்கப்படுகிறது. பிராணாயாமம் என்பது ஒரு மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடக்கி இன்னொரு துவாரத்தினுடைய ஏற்றி அடக்கி பிடித்து நிறுத்துவதல்ல பிராணாயாமம். ஆனா இன்னைக்கு பிராணாயாமம் சொல்லிக் கொடுக்கிறது கூட அதான். என்னுடைய கேள்வி தான், அப்ப 2 கை இல்லாதவன் பிராணாயாமம் செய்ய முடியாதோ? 2 கை இல்லாதவன் பிராணாயாமம் செய்ய முடியாது இல்லையா? அப்ப அவனுக்கு மோட்சமே கிடைக்காது, ஞானம் வராது. அப்படி அல்ல, யாரும் எப்பொழுதும் சுலபமாக செய்யக்கூடியதுதான் பிராணாயாமம் என்பது. அப்ப கைக்கு அந்த வேலை இல்லை. ஒன்றும் போது உயிரிழந்தை உயிரை வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் சொல்லியிருக்கிறாங்க பிராணாயாமத்தை பத்தி சொல்லும்போது. தூங்கும் போது கூட அந்த பிராணாயாமம் நடந்துதான் இருக்குங்கிறாங்க. தூங்கும் போது யாரும் மூக்க அடைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிற? தூங்கும் போது யாரும் மூக்க இந்த கை இந்த வேலை அந்த வேலை
அப்ப உண்மையிலேயே பிராணாயாமம் என்பது மூக்கினுடைய ஒரு வாரத்தை அடைத்து செய்யப்படுவது அல்ல. இப்படித்தான் எல்லா விஷயமும் தவறாக கற்பிக்கப்பட்டதால் இந்த முறை இதற்கு சித்த வித்தை என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த சித்த வித்தை என்கின்ற பெயரால் இந்த விஷயம் பாரம்பரியமாக நாம் யாரையெல்லாம் ஞானிகள் என்று கருதி வருகிறோமோ அந்த ஞானிகள் அனைவரும் எந்த பயிற்சியை செய்தார்களோ, இயேசு பெருமான் இதை செய்தார், நபிகள் நாயகம் இதை செய்தார், புத்த பெருமான் இதை செய்தார், ஆதிசங்கரர் இதை செய்தார், அதே பயிற்சி தான் இன்றைக்கு சித்த வித்தை என்கின்ற பெயரால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதனால என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே அவங்க சொல்லிக் கொடுத்ததை நாங்கெல்லாம் இப்படி ஆகிட்டோமே, இப்ப நீங்க மட்டும் சொல்லிக் கொடுத்து என்னையா பிரச்சனை ஆக போகுது, மறுபடியும் பழைய மாதிரி எல்லாம் ஆக போகுது அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம். அதை மட்டும் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இயேசு பெருமான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த சத்தியத்தை 12 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் யாராங்க? 12 பேரும் அவருடைய சீடர்கள் நம்ம சொல்றோம். ஆனா உலகிற்கு வரும்பொழுது அவங்க குருநாதர்களாக வந்தாங்க. பாருங்க, ஒரு சரியான குரு என்பவர் தன்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதரை இன்னொரு குருவாக தான் மாற்றுவார், சீடராக மாற்றுவதில்லை. அர்த்தம் புரியுதா என்னன்னு? அதாவது ஒரு தக்காளி கீழே போடுறீங்க, அதுல என்ன உழைக்கும்? பாவக்காய் உழைக்கும். தக்காளி கீழே உழைச்சுன்னு சொன்னா மண்ணில் விட்டு அது தக்காளி தான் வரும், பாவக்காய் தான் பாவக்காய் வரும். சோ இயற்கை நியதி என்ன தெரியுமா? ஒரு பொருள் தன்னை போலவே இன்னொரு பொருளை உருவாக்க வேண்டும், அதுதான் சரியான நியதி. அதுபோல ஒரு குரு என்று இருப்பதாக இருந்தால் அவர் இன்னொரு குருவை தான் உருவாக்குவார், சீடனை உருவாக்க மாட்டார். எப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்றோம். பாருங்க, இவர் தான் ஒரு குரு. இவர்கிட்ட நான் வரேன், ஐயா எனக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொடுங்க. இவர் என்ன பண்ணணும்? தன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் மறைக்காமல் சொல்லித் தர வேண்டும் அல்லவா? கொஞ்சம் மட்டும் சொல்லிக் கொடுத்து மிச்சதெல்லாம் மறைச்சாருன்னா இவர் சரியான குருவா? இல்லை. எதையுமே மறைக்காம ஒளிவரை இல்லாமல் எல்லாம் தனக்கு தெரிந்தவன் அனைத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்தால் அவர் சிறந்த குரு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்பா உனக்கு அந்த தகுதி இல்லைன்னா எப்படிப்பா சொல்லிக் கொடுப்பாரு? தகுதி இல்லாதவனை தகுதி ஆக்கி தருவதுதான் குருவனுடைய பெருமை. அந்த வகையில தகுதி இல்லாதவனை நாம் தகுதி ஆக்கி அவனுக்கு தன்னிடம் உள்ள சொத்தை எல்லாம் தந்து, அதாவது ஞான சொத்தை அளித்து அவனையும் ஒரு குருவாக மாற்றி தர வேண்டும். அப்படி செய்தவர்கள் தான் ஞானிகள். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பாருங்க, அவர் ஒரு சீடனை உருவாக்குறாரு. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர் யாரு? விவேகானந்தர் வெளியில வந்தார், அவர் சீடராக வந்தாரு. உலகத்துக்கு அவர் ஒரு குருவா மாறிட்டார். பாத்தீங்களா? நம்ம கணக்குக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் நம்ம சொல்றோம், ஆனா விவேகானந்தர் தனியா பார்த்தாங்க அவர் குருவா அப்படின்னு. அவரை குருவா ஏத்துக்கிட்டோம் எத்தனை பேர்? அப்போ ஒரு குரு இன்னொரு குருவை தான் உருவாக்கினார். இங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இயேசு பெருமானும் புத்தரும் நபிகளும் எல்லாரும் இப்படி தன்னிடம் உள்ள ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதுக்கு எவ்வளவு ரூபாய் வாங்கினாங்கிறது மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு ரூபாய் காசு வாங்கினாங்க? அதை எப்படிப்பா சொல்ல முடியும்? இன்னைக்கெல்லாம் 100, 200, 1000 சொல்லலாம். அன்னைக்கு வந்து டாலர்ஸ் அல்லது ரிங்கிட்ஸ் அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன காயின் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சல்லி காசு ஆனா ஏதாவது நினைக்கிறீங்களா? ஒரு பைசா முடியும் வாங்கின கிடையாது, ஒரு சல்லி காசு முடியும் வராமல் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்கின்ற பெயரில் அவர்கள் அனைவருமே சத்தியத்தை அப்படியே எடுத்துரைத்தார்கள். அது எந்த தங்கு தடையும் இல்லை. அப்போ ஞானம் என்பது கொடுப்பதாக இருந்தால் அந்த ஞான வழி சரியான குரு என்பவர் தன்னை போல இன்னொரு குருவை உருவாக்குவதுதான் சிறப்பு. அதுதான் முறை, மரியாதை. அதுதான் இங்கே செய்யப்படுகிறது. சித்த வித்தையில் குரு சிஷ்யன் கிடையாது. இருந்தா நாம் எல்லாரும் குரு. சிஷ்யன் எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாரும் சிஷ்யன். சகோதரன் எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாரும் சகோதரன். அண்ணன் எடுத்தா நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி. அக்கா தங்கச்சின்னு எடுத்தா எல்லாரும் அக்கா தங்கச்சி. இப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க போறாங்க, எல்லாரும் நம்ம மாற்றி மாற்றிலாம் பார்க்க வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் சம உரிமையும் சம மரியாதையும் அளிக்கப்படுகிறது. நீங்க படிச்சவங்க, படிக்காதவங்க, நல்லவங்க, கெட்டவங்க இதெல்லாம் இங்க கணக்கே கிடையாது. இன்னொரு வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பாக வணங்கப்பட்ட வழிகளுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பொதுவாக ஞானிகள் ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவங்க கிட்ட போறதுக்கு என்ன யோகிதை நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு ஞானிகிட்ட போய் நம்ம மரியாதை கட்டணும், நல்ல விஷயம் கத்துக்கணும். எப்படிப்பட்டவங்க அங்க போக முடியும்? சும்மா வாய்ப்பு சொல்லலாம். அதாவது ஒழுக்கமா இருக்கணும், மரியாதை இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பக்தியா இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்டுக்கணும், எதுக்கு பேசக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய நெறிமுறைகள்லாம் கரெக்டா நடந்தாதான் அவரு சிஷ்யனை ஏற்றுப்பாரு இல்லையா? போறவன் அடித்தடி சண்டை போடுறவன் முடிச்சவங்க நல்ல மாதிரி இவனை யாரையாவது இருப்பாங்களா? ஆனா சிவானந்த பரமஹம்சர் அப்படி அல்ல.
இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொலைகாரர்களும் மிகவும் மோசமானவர்களும் கெட்டவர்கள் என்று யாரையெல்லாம் சொன்னார்களோ அவங்களை தான் முதல்ல முடிச்சு போட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? நல்லவர்களால் இந்த உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வருவதே இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனை யாருனால வருதுன்னா, இந்த யாரெல்லாம் கெட்டவனையும் ஆகாமலையும் அடிக்கடியும் எவன் பண்றாங்க, கற்பழிப்பும் கொலையும் கொள்ளையும் செய்யறாங்க, இவனாலதான் இந்த உலகத்தினுடைய சாந்தியும் சமாதானமும் கிடைக்கிறது. முதல்ல இவனுங்களை எல்லாம் பிடிச்சி போடுறான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்களை பிடிச்சி விட போட்டாங்க. இப்ப புரியுதா? எங்களை எல்லாம் வெளியில விட்டாங்கன்னு சொன்னா உலகம் மாறிடும். உண்மையில உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, வாழ்க்கை எப்படி இருக்கிறோம், அசாத்தியமான ஆட்கள். உண்மைதான். நீங்கள் நினைப்பதை போல அல்ல. சிலதெல்லாம் மைக்ல சொல்லவே முடியாது. நீங்கள் பேப்பர்ல மட்டுமே பார்த்திருப்பீங்க, அதையெல்லாம் செய்யக்கூடியவங்க நாங்க. கொடூரங்கள சிரிக்கிறீங்க நீங்க, இன்னும் உண்மையிலே உங்களுக்கு தெரியாது. வேணா ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்றேன், வெடிகுண்டு தயாரிச்சவங்க நாங்க. புரியுதா? அவ்வளவு கொடூரமான விஷயங்களுக்கெல்லாம் நாங்க நின்னவங்க. எங்களை எல்லாம் பிடிச்சி ஒழுக்கப்பட்டது. பாபா நீ எல்லாம் வெளியில இருக்கக்கூடாது பிடிச்சி ஒழுக்கல போட்டு சமுதாயத்தை வந்து சீர்திருத்துறதுக்கு எங்களை போட்டு அநேகரை பிடிச்சி ஒழுக்கப்பட்டாங்க. போட்டதுனால என்னாச்சுன்னா சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா சாந்தி நிலைக்கு வர தொடங்கிடுச்சு. இதுதான் சிவானந்த பரமஹம்சருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்கள் நினைப்பதை போல வெறும் நல்லவன் மட்டும்தான் இதுல இருந்தா நினைச்சிடாதீங்க. சித்த சமாஜத்தின் கீழ் இருக்கக்கூடியவங்க ஏகதேச ஆட்கள் யாருன்னா, வீட்டுக்கு அடங்காதது, சமுதாயத்துக்கு அடங்காதது, நாட்டுக்கு அடங்காதது, உலகத்துக்கு அடங்காதது. ஏன் அவனுடைய வார்த்தையை அவனே கேட்க மாட்டாங்க. அவனெல்லாம் தான் இந்த சித்த சமாஜத்தில் இருப்பான். இவனை எல்லாம் முடிச்சு கொடுக்கப்பட்டார். சிந்தித்து பாருங்க மகாஜனங்களே, இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. வந்து கோயில் கட்டி வைக்கிறீங்க, ஆஸ்பத்திரி கட்டுறீங்க, வேற ஏதாவது சாப்பாடு போடுறீங்க, தான தர்மம் பண்றீங்க. இதெல்லாம் உலகத்துக்கு செய்யக்கூடிய நன்மை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சிவானந்த பரமஹம்சர் வந்தபோது அந்த நன்மை செய்யல. கெடுதல் பண்றவங்க எல்லாம் பிடிச்சி அரசு பண்ணி வச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய நன்மை சிந்தித்து பாருங்க. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞானத்தை அருளி, மார்க்கத்தை கொடுத்து ஞானத்தை அருளி இவர்களை எல்லாம் ஞானிகளாக மாற்றால், குருவாக மாற்றால் எப்படி இருக்கும்? எதற்குமே அடங்காதவங்க, ஆற்றல் மிகுந்தவர்கள், பயமற்றவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று நடத்தக்கூடிய திராணி உள்ளவர்கள். அவர்களுக்கு ஞானத்தை போதித்தவுடன் அவர்களுக்கு ஞானம் உண்டாக்கி இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று பயமில்லாமல் இறங்கினார்கள். இனி வரக்கூடிய காலம் என்பது சித்தர்களுடைய காலம் என்று சொல்வார்கள். அது எப்படி கேட்கிறீங்களா? இது நாள் வரைக்கும் எங்க ஜாதியில தான் கொடுப்பேன், எங்க மதத்துல தான் கொடுப்பேன், எங்க இடத்துல தான் கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பையன் நல்லவனா இருந்தா போதும், நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு அடங்குற பிள்ளையா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு பெண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சது. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறங்கிறதுலாம் தொலைஞ்சு நாசமா போச்சு. இன்னைக்கு மனிதன் எங்கேயாவது இருக்கிறாங்கன்னு தேடக்கூடிய நிலைமை வந்தாச்சு. ஒன்று, அப்போ ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் எப்போ அழிஞ்சு போச்சோ அப்பவே மனுஷனா மாறுறதுக்கு தயாராயிட்டான். ஒன்று. ரெண்டாவது, ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. எப்படின்னு சொல்லணுமா? கல்யாணம் எத்தனை நாள் நடக்கும் ஒரு காலத்துல? இப்படின்னு சொன்னதெல்லாம் இல்ல, 7 நாள் நடக்கும். ஒரு காலத்துல 7 நாள் நடக்கும் கல்யாணம். அப்புறம் 5 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, அப்புறம் 2 நாள் ஆச்சு, அப்புறம் 1 நாள் ஆச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாள் போட்டு இன்னைக்கு கல்யாணமே இருக்காரு. ஏன் தெரியுமா? கல்யாணம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா 3ஆவது நாள் புருஷன் பண்ணாட்டின்னு சொல்லி யாராவது புதுமண தம்பதி வச்சு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. 3 மாதத்துல பிரிஞ்சு போறாங்க. அதுக்கு 3 வருஷத்துலயாவது பிரிஞ்சு போறாங்க. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வைக்கும்போது யாருக்காவது வெளியில சொல்றாங்களா? சொல்றதே இல்லை. அந்த 2வது கல்யாணம் தொலைஞ்சு போய் 3வது கல்யாணம் கூட பெண்ணுக்கு நடக்கும். 5 கல்யாணம்லாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் உண்டு. யாராவது வெளியில சொல்றாங்களா? இனி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எதுக்குப்பா இத்தனை ஆடம்பரம் செலவு தேவையில்லை, சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம் சொல்லி நீ சிம்பிளா நடக்க தொடங்கிடும். அப்ப ஆடம்பரங்கள்லாம் அழியக்கூடிய காலம் வந்தாச்சு. பாருங்க, ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் அழிந்து விட்டது. இப்ப கிடையாது. இருக்குன்னு சொன்னா எங்கேயோ மிச்சம் மீதாடி கொஞ்சம் வாசனை தான் இருக்கும். பெருங்காய டப்பா, பெருங்காயம் தீர்ந்தாலும் டப்பாக்கு ஒரு வாசனை பாருங்க. அந்த மாதிரி இனி இந்த மக்களுக்கு இனி கொஞ்சம் வாசனை இருக்கு, ஆனா குறைஞ்சு போயிடும். இனி இருக்காது. ஏன்னா ஒரு காலத்துல பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அம்மா அப்பா பார்த்து கொஞ்சம் பேசாம எனக்கு கொண்டாட நானே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அந்த வகையில இப்போ எல்லா
இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் இவற்றை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அடுத்தது ஆடம்பரம் என்று என்னென்ன சொல்லி வந்ததோ அதெல்லாம் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல காசு மாலை போடுறது ரொம்ப பெருசா இருந்துச்சு. பம்படம்னு சொல்லக்கூடிய காதுல இவ்வளவு பெருசு தொங்கிட்டு இருக்கும், அது ரொம்ப பெரிய பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது பம்படம் போடுறாங்களா? எந்த பொம்பளையாவது காசு மாலை கேட்கிறானா? அது வேற வேற ஏதாவது வேணா கேட்பா பொம்பளை. இதெல்லாம் வேண்டாம், முதல்ல நல்ல கீழே கட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க இன்னைக்கு பொம்பளை. பெண்களும் வந்து ஆடம்பரத்துல இருந்து மாறிட்டே வராங்க. பெண்கள் ஆடம்பரத்துல இருந்து மாறிட்டு வராங்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு காலத்துல அவங்க வாங்கக்கூடிய சேலைகள் எவ்வளவு 1000 ரூபாய் இருக்கு தெரியுமா? எவ்வளவு 1000 ரூபாய் அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த அவங்களுக்கு பெருமை கூடிட்டே வந்தது. கடந்த இந்த 50 வருட காலத்திற்கு முன்பாக பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆடை என்பது மிக பெருசா பேசப்பட்டது. இன்னைக்கு பெண்களுடைய ஆடை ரொம்ப சுருங்கி விட்டது. பெண்கள் சும்மா ட்ரெஸ், சாதா அரக்கால், நிக்கன்னு சொல்றாங்க, என்னது ஆம் ட்ரௌசர், அதை போட்டு பெங்களூர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. உள்ள பிரா போடுறாங்க பாருங்க, ஸ்லிப்பு, அதையும் ஒரு ட்ரௌசரும் போட்டு பெண்கள் சுத்திட்டு இருக்காங்க. இந்த 50 வருட காலங்கள்ல ஆண்களுடைய ட்ரெஸ் டைஸ், பெல்ஸ், டைஸ், பெல்ஸ், இதுக்கு மேல மாறவே இல்லை. மீறி போனா முக்கா பேண்ட் வேணா வந்திருக்கும் 3/4. ஆனா பெண்களுக்கு பாதிக்கு மேல இன்னைக்கு ட்ரெஸ் குறைஞ்சே போச்சு. பெண்களுக்கு குளிச்சாங்கன்னா பேண்ட் கீழே போயிருக்கு. அப்படியெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ட்ரெஸ் மாறிடுச்சு. அப்ப பெண்கள் ரொம்ப எளிமைக்கு வந்துட்டாங்கன்னு இதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்கோங்க. 50,000 ரூபாய் சேலையில இருந்து வெறும் 2 ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டாங்க பெண்கள் தான். வேற இந்த நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களும் நகரத்தில் இருக்கக்கூடிய பழைய பெண்கள் அப்படி இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய பெண்கள் இனி எப்படி இருக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாம வளர்க்கக்கூடிய குழந்தைகளை விட்டு அவங்களுடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள் வரும்போது ட்ரெஸ் மாறி இருக்கு. நம்முடைய பரம்பரையான ட்ரெஸ் இப்பொழுது இல்லை. ஆக எந்த வகையில பார்த்தாலும் சரி, இனி வரும் காலம் என்பது எளிமையை நோக்கி செல்கிறது. ஆடம்பரம் என்பதை தாண்டி, எளிமை என்பதை தாண்டி கடைசியில் எதுவுமே இல்லாத நிலைக்கு வந்து நிற்க போகுது. அந்த மாதிரி வரும்பொழுது பாருங்கள் மகாஜனங்களை, நீங்க சிரிக்கலாம். எதுவுமே இல்லாத நிலையில் வரும்போது நீங்க சிரிக்கலாம். ஒன்று சொல்றேன், நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆடை அணிவது என்பது மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகில் கடவுளால் உருவாக்கப்பட்ட, கடவுளை நம்புவர்களாக இருந்தால் கடவுள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளை நம்பாதவர்கள் என்றால் இயற்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை அல்லது இறைவன் உருவாக்கிய உயிரினங்களில் எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத ஒரு பழக்கம் உண்டென்றால் நம்ம எல்லாரும் கேட்டா சிரிப்புன்னு சொல்லுவோம். இல்லை, உடை உடுத்துவதுதான் நம்முடைய ஒரு பழக்கம். உடைக்கிறந்த எந்த ஒரு பொருளை நம்ம உடுத்தின உடனே நம்முடைய உடல்ல காற்று, வெயில், குளிர், மழை, பனி எதுவுமே நம்ம உடல்ல படாம ஆக நமக்கு ஒரு நாள் ஒரு வெயில போயிட்டு இருந்தா தலைவலி, மழையில போயிட்டு இருந்தா காய்ச்சல், இதுல பனியில போயிட்டு இருந்தா தும்மல், சளி. இப்படி இயற்கையிலிருந்து நம்முடைய உடம்பை மறைக்க ஆரம்பிச்ச உடனே நாம இயற்கைக்கு விரோதமா வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய உடம்பும் கெட்டு போச்சு, மட்டுமல்ல மனசும் கெட்டு போச்சு. உடம்ப மறைக்க மறைக்கத்தான் அங்க என்ன இருக்குன்னு இப்படி எட்டி பார்ப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமே, எளிமை 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 சொல்லி உடம்புல ஒண்ணும் இல்லாம போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல எதுவும் இல்லாமல் போகும் சொல்லுவது நீங்க சிரிச்சீங்க. இப்பொழுது சொல்கிறேன் கேளுங்க. உண்மையிலேயே இந்த உடம்புல உடுப்பே உடுக்காமல் அனைவரும் உடுப்பில்லாத நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்றால், இது சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். சிந்தித்து பாருங்க, யாருமே இந்த உலகத்துல உடுப்பு உடுத்துவதில்லை என்று இருந்தால் இந்த உலகத்துல விபச்சாரம் நடக்கும் நினைக்கிறீங்களா? கெட்ட ஆபாச படம் போலும் நினைக்கிறீங்களா? சினிமால பெண்களை வந்துட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது 10 பேர் சேர்ந்து 10 வயசு குழந்தைய வந்துட்டு கற்பழிக்கிற பணி நடக்கும் நினைக்கிறீங்களா? பாருங்க, நாகரீகம் என்கின்ற பெயரில், மரியாதை, மானம் என்கின்ற பெயரில் நாம் நடத்தி வரக்கூடிய உடை என்கின்ற அந்த உடுப்பு, உடுத்தும் பொழுது இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் சொன்னா இந்த தப்பிடம் எல்லாம் நின்று விடுகிறது. அப்ப எது சிறந்த கலாச்சாரம்? அப்ப எங்களை ட்ரெஸ் போட வேண்டாம் சொல்றீங்களா? உங்ககிட்ட இப்ப சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன காரணம் தெரியுமா? சொல்ற கேளுங்க, நல்ல சொல்ற கேளுங்க. கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே சொல் பேச்ச கேட்கிறவங்களே அல்ல. மற்ற ரேகை சொல்லக்கூடிய அந்த பக்கம் மேல இருக்கிறாங்க பாருங்க, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம், அவங்க கிட்ட நிர்வாணமாக இருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அப்படி நிற்பாங்க. குழுல இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, ஞானத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு இங்க வராங்க. தியானத்தில் அமர சொன்னால் 3 மணி நேரம் அசையாம உட்காருப்பாங்க. ஆனா
அப்படிம்போம், காலை இப்படி எப்படி மாற்றி இருப்போம், இங்க வலிக்குது அங்க வலிக்குதும்போம். ஆனால் ஐரோப்பியர்கள் அப்படி சொல்வதே கிடையாது. அசையாமல் உட்காருவாங்க. ஆக மனமும் சரி உடலும் சரி அவர்கள் மரியாதையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒழுக்க விதிகளுடன் வாழக்கூடிய மரியாதையான மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் தான் எய்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் தான் விபச்சாரம் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் தான் கற்பழிப்பு அதிகமாக இருக்கிறது, இந்தியாவில் தான் பெண் குழந்தைகளை கெடுக்கிறது ஜாஸ்தி இருக்குது. நம்முடைய ஒழுக்கமும் மரியாதையும் பண்பாடும் கலாச்சாரம் எந்த லட்சணத்திற்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க மகாஜனங்களை. பட் இதெல்லாம் போய் மாபெரும் ஒரு உன்னதமான சமுதாயம் இனி வரப்போகிறது. அதற்குரிய ஒரு முழு முதல் விதை தான் சித்த சமாஜம் என்பது. சித்த சமாஜத்தில் பணம் என்கின்ற பொருள் கிடையாது, அனைத்தும் பொது. கடவுள் என்கின்ற பொருள் தனியே கிடையாது, அனைத்தும் பொது. நம்ம எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்குதா, ரெண்டு கடவுள் இருக்கா, எத்தனை கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்கு? கடவுள் என்று சொன்னால் உன்னதமான பொருள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா ரெண்டு இருக்குமா? ஒண்ணுதான் இருக்கு தெரியும் போது மற்ற மதத்தை சேர்ந்தவன் கும்பிடுறானே அந்த கடவுள் பொய்ன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? அந்த கடவுளும் நம்ம கடவுள் தான், அதை நம்ம வேற பேர் வச்சு கூப்பிடுறோம், ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? எல்லா மதமும் சொல்வது ஒரே கடவுளை குறித்து தான், பாஷை தான் வேற. தண்ணியை வந்து நம்ம தண்ணீர் மலையாளத்துல வெள்ளம்ங்கிறாங்க, இதுல வந்து தெலுங்குல வந்து நீலுங்கிறாங்க, அந்த பக்கம் பானிங்கிறாங்க, இங்கிலீஷ்காரன் வாட்டர்ங்கிறான். ஆனா என்ன ஒரே பொருள் தான் சொல்றது. அது போல இறைவனை பல்வேறு பெயரால் அழைக்கப்படுகிறானே தவிர இறைவன் ஒண்ணுதான் தெரிஞ்சுட்டார். நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த சண்டை? ஆகையால் சித்த சமாஜத்தில் இறைவன் ஒன்றே, அது வேற வேலையெல்லாம் இல்லை. அது எந்த இறைவன்கிறத புரிஞ்சு பேசுறதுக்கு இங்க ஞானியர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து பேசுவாங்க. ஆக இல்லை, இது வந்து பொதுமக்களுக்காக உள்ளது. ஆக பொதுமக்களே, மகாஜனங்களே, சத்தியம், நியாயம், மரியாதை, ஒழுக்கம், ஒற்றுமை, சகோதர சிநேகம், அறவாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த சற்குணங்கள், நற்குணங்கள், நற்பண்புகள் நம்மிடம் இருப்பதாக இருந்தால் நீங்க கோயிலுக்கு போகவே வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல கடவுள் வந்து உட்கார்ந்துருவாரு. சப்போஸ் நம்ம கிட்ட இந்த பண்புகள் எதுவுமே இல்லைன்னு நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா அங்க இருக்கிற கடவுள் எனக்கு ஓடி போயிடுவாரு, மோசமானவங்க. ஆக உண்மையிலேயே நாம வளர்த்த வேண்டியது கோயிலை அல்ல, கட்டமைத்தல் செய்ய வேண்டியது மற்ற ஜாதியும் மதத்தையும் நம்ம இனத்தையும் அல்ல, பெருக்க வேண்டியது நற்பண்புகளை. பண்புகளை பெருக்கிக் கொள்ளுங்கள், சத்தியத்தின் வழி வாழுங்கள், தெய்வம் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும்.